வந்து எடப்பாடி வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அவருடைய அந்த பிரச்சார பேரணியிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா 3 பேர்கிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க. அதிமுக நிர்வாகிகள்கிட்ட ஒவ்வொருத்தட்டு 1 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க. அப்படி திரட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் வந்து இருக்குது. நிர்வாகிகள் மத்தியில் வந்து நேக்கா வந்து அடிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி சொல்வது போல தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலைந்து இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ எடப்பாடிக்கான கூட்டம் என்பது வந்து காசு கொடுத்து தான் கூட்டு வரணும். அப்போ நிர்வாகிகள்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம் இருக்கும். அதை வந்து பிக் பாக்கெட்டை வந்து முன்கூட்டியே அதை யூகிச்சு வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து நடந்திருக்கான். நான் சொல்றது பத்திரிகையில் வந்த செய்தி. அப்போ ஏடிஎம்கே மீட்டிங் அப்படின்னா நிர்வாகிகள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். அவங்க வந்து வர்ற மக்களுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் வந்து திருடர்கள் வந்து பக்காவா பிளான் போட்டு வந்து தூக்கி இருக்கிறாங்க. இதற்கு ஏன் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? இவ்வளவு பேர் மக்கள் இருக்கும்போது அந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு போலீஸ், எடப்பாடிக்கு SR+ போட்டீங்க, காசு வச்சிருக்கிற நிர்வாகிக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பாவது போடணும்ல. இப்படி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கிட்டு இருக்குன்னு எடப்பாடி சொல்வது வந்து உண்மை. அவர் கூட்டத்திலே வந்து நடந்திருக்குது.